இப்போ நீர் இருக்கு. நீருடைய தாய் யாரு? காற்று. காற்றுடைய தாய் யாரு? நிலம். அப்போ நிலம் தான் நீருடைய மூதாய். நீருடைய மூதாய் யாரு? நிலம். அப்போ நிலம் நீரை கட்டுப்படுத்தினா அதுக்கு அடுத்த மூலகமான மரம் அங்க சரியாகும். இதுக்கு பேர் தான் கட்டுப்பாட்டு சுற்றுல நம்ம எப்படி புள்ளி தேர்வு செய்ய இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள். இந்த கட்டுப்பாடு, அதுக்கப்புறம் இது அதுக்கான வழங்குறது, அதோட சீர்கெட்டுறது, இது எல்லாமே வார்த்தை பயன்பாடு மட்டும்தான். இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது புள்ளி தேர்வு. சிகிச்சைக்கான புள்ளி தேர்வுக்கு நம்ம பயன்படுத்த வார்த்தைகள் தான், அவ்வளவுதான். இந்த இடத்துல சீர்கட் போச்சுனோடனே நம்ம வேற அதீத நிலை, அதாவது ஆங்கில மருத்துவம் ஏதாவது ஒரு சொல்லி நமக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்குறாங்க, அந்த நிலைக்கு போகவே வேண்டாம். இங்க நம்ம புள்ளி தேர்வு, நம்ம வேலை என்ன, இந்த அலைவரிசையில இந்த அணிவகுப்புல நம்ம ஒரு மூலகத்தை தேர்வு செஞ்சு அது கேட்குது, அதாவது நமக்கு நாடி எனக்கு இது தேவை அப்படிங்கிறத அறிவுறுத்துது. அதை நம்ம கொடுக்குறோம். அதை கொடுத்ததுக்கு அப்புறமா அது என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்ததை வச்சு அதுக்கான தேவையை அது சரிப்படுத்தும். இவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் புள்ளி தேர்வு. இப்போ நமக்கு பசிக்குது, நமக்கு ஒரு என்ன சுவை தேவைன்றத அது நாக்கு வழியா அறிவுறுத்துது. நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்றது மட்டும்தான் நமக்கு வேலை. அதோடைய பலன் என்ன? அந்த சாப்பிட்ற சாப்பாடு வைட்டமினா மாத்துறதா, இல்லை கார்போஹைட்ரேட்டா மாத்துறதா, இல்லை கால்சியமா மாத்துறதா, இல்லை வேற என்ன சத்து, உடலுடைய எந்த உறுப்புக்கு என்ன சத்தா தேவை, பஞ்சபூதகங்கள்ல எந்த மூலகத்துடைய குறைபாடு இருக்கு, அதை எதை நிவர்த்தி செய்யறதுக்கு அந்த உணவு போய் பயன்பட போகுது நமக்கு எதுவும் தெரியாது. நமக்கு என்ன தேவைங்கிறத நாக்கு அறிவுறுத்துது. தேவையை நம்ம உணவு வழியா வழங்கியாச்சு, அதோட நம்ம வேலை முடிச்சு. இதுக்கப்புறம் உடலுடைய வேலை. அப்போ நம்ம சுவை நாக்கில் தெரியுது அப்படின்னும் பொழுது, இல்லை இந்த சுவைக்கான லிவர் நாக்கில் எனக்கு புளிப்பு தான் சாப்பிடணும் போல இருக்கு, நான் புளிப்பு சாப்பிடணும்னு எனக்கு நாக்கு சொல்லுதுன்னா, அப்போ என்னுடைய மரபுலகெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிருக்கு, அதில் ஏதோ பிரச்சனை. இந்த மாதிரியான தேவையில்லாத குழப்பங்கள் தான் நாடி பரிசோதனையில் இருக்கக்கூடாது. எந்த விதமான குழப்பங்களும் தேவையில்லை. நம்ம உடல் அறிவுறுத்துறத நம்ம செஞ்சா போதும், மற்றது எல்லாமே உடல் பார்த்துக்கும். இந்த இடத்த வரத்துக்காக தான் சீர்கேடு இந்த மாதிரியான எந்த வார்த்தையும் தேவையில்லை. புள்ளி தேர்வு அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்துங்க. புள்ளி தேர்வுனா என்ன? உடலுடைய தேவையை நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான் நம்ம வேலை. அது தேவையை அது கேட்கறத கொடுத்தாச்சு, இனி அதோடைய வேலை, அவ்வளோதான். இப்போ நாக்கில் புளிப்பு சுவை தேவைப்படுது, அதுக்கு சாப்பிட்றோம்னா அது தேவையை கேட்டு வாங்கிக்குது, அவ்வளோதான். அதுக்கு அர்த்தம் மூலகங்கள் சீர்கெட்டு போயிருக்கும், மூலகங்கள் இயக்க குறைபாடாக இருக்கும் அப்படின்ற முன் அனுமானம் தேவையில்லை. எதுவாக வேணா இருக்கலாம். அந்த புளிப்பு சத்தை வச்சு வேற மூலகங்கள் கூட சரிப்படுத்தலாம். அது உடம்புடைய வேலை, உடம்புக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு தேவையை மட்டும் கேட்கறத மட்டும் கொடுத்தா நம்மளுடைய வேலை புரிஞ்சும். புரியுதுங்களா? இந்த மனநிலையோட தான் நீங்க சிகிச்சையும் பார்க்கணும், நாடியையும் பார்க்கணும். இப்படி குழப்பமில்லாத மனநிலை, நம்ம உடம்பு கேட்கறத கொடுக்குறோம் அப்படிங்கிற மனநிலை இருந்துட்டாலே நாடியிலையும் குழப்பம் இருக்காது, ட்ரீட்மெண்ட்லேயும் குழப்பம் இருக்காது. குழப்பம் இல்லாத சிகிச்சை 100% ரிசல்ட். குழப்ப மனநிலையோடு நம்ம சிகிச்சை பண்ணோம் அப்படின்னா அங்கே நம்ம போய் செய்கிற விஷயம் சரியாக ரீச் ஆகாத உடல்ல ரிசல்ட்டு நமக்கு சரியாக கிடைக்கும். அதனால நம்ம சிகிச்சை பார்க்க உட்காரும் பொழுது நம்ம மைண்டில், நம்ம மனசில் எந்த விதமான நம்ம படித்ததையும் இருக்கட்டும், நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம அங்கே என்ன செய்யணும், நாடி நம்மக்கிட்ட ஏதோ சொல்லுது, அந்த நாடி சொல்கிறத நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அவ்வளோதான் நமக்கு விஷயம். பேஷண்ட் கேட்குறத நம்ம எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லலாம், அது வேறு. அவங்க நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. ஏன் அவங்ககிட்ட டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, அவங்க இது வரைக்கும் கற்றுக்க வச்சுட்டு வந்தது, அலோபதி சொல்லிக் கொடுத்தது, அப்புறம் லேப் ரிப்போர்ட்ஸு, அப்புறம் இதனால் வரைக்கும் அவங்க பின்பற்றிட்டு வந்த வாழ்வியல் முறைகள், மருத்துவ முறைகள் எல்லாமே அவங்களுக்குள்ள சேகரித்த அறிவு இருக்கு இல்லையா, அது நிறைய இருக்குது. அவங்க அப்படித்தான் வருவாங்க. ஆனால் நம்மளுடைய வேலை என்ன, உடம்பு சொல்கிறத மட்டும்தான் சிகிச்சை கொடுக்கணும். அவங்க சொல்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியதே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு கேட்கறதுக்கு பதில் சொல்லலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உடம்பு அறிவியல், பாடி சயின்ஸை பற்றி அவங்க என்ன தவறான புரிதல் இருக்கும் அதை நம்ம கிளியர் பண்ணலாம், அது வேற விஷயம். சிகிச்சை அப்படின்ற இடத்துல வரும்போது இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரே மைண்டில் வந்துருந்தார். ஓகேவா? இப்போது கட்டுப்பாட்டு சுற்றுல இந்த உதாரணத்தை பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி இன்னொரு ஆக்கச்சுற்றுல இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு குழப்பம் வராது. இப்போ என்ன, நெருப்பு மூலகம் துடிப்பு இல்லை. அடுத்தது காற்று மூலகம் துடிப்பு இல்லை. அதுக்கப்புறம் நில மூலகம் துடிப்பு இல்லை. இப்படி இருக்கு வருது. 3 மூலகங்கள் துடிப்பு இல்லை. நெருப்பு மூலகம் துடிப்பு இல்லை, காற்று மூலகம் துடிப்பு இல்லை, நில மூலகம் துடிப்பு. இப்போ இதை பஞ்சபூத சுழற்சியில் அரேஞ்ச் பண்ணி பாருங்க. எப்போவுமே இந்த மூணு மூலகங்கள் இருக்குன்னா அதில் எது முதல்ல வரும் அப்படிங்கிறத அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸில் மைண்ட்லேயே அந்த கேப்பை வச்சு வைங்க. 5 மூலகம் கேப்பில் இப்போ இந்த 3 மூலகங்கள் வருதுன்னா அதை தூக்கி அந்த கேப்பில் வச்சிருங்க. ஹோல்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. கண்ணு முன்னாடி 5 ஹோல்ஸ் இருக்குது.
சரிங்களா? 5 ஹோல்ஸ் இருக்கு. இப்போ உங்ககிட்ட என்ன நெருப்பு, காற்று, நிலம் இருக்கு. இதுல எது ஃபர்ஸ்ட் சீனியர் மோஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ அந்த சுழற்சியில ஃபர்ஸ்ட் நம்ம நெருப்பு தானே சொன்னோம். நெருப்பை தூக்கி அதில் பொசிஷன்ல வச்சிருங்க. ஒன்று வச்சாச்சு. அடுத்தது என்ன சொன்னோம்? காற்று சொன்னோம். காற்றை தூக்கி அந்த அதோடைய பொசிஷன்ல வச்சிருங்க. வச்சாச்சு. அடுத்து என்ன இருக்கு? நிலம் இருக்கு. நிலமை தூக்கி அதோடைய பொசிஷன்ல வச்சிருங்க. வச்சாச்சு. பாருங்க, நெருப்பு, நிலம், காற்று இந்த சர்க்கிள் வந்துருச்சு. அப்போ இது ஆக்கச்சுற்று. முடிஞ்சா? சிம்பிள். ஆக்கச்சுற்று அப்படின்னா நீங்க கொடுக்க வேண்டியது தாய் மூலகம், செய் மூலகத்துக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மூலகம் சரியாயிடும். அவ்வளோதான். நிலத்துக்கும் நெருப்புக்கும் நிலத்துக்கும் சிகிச்சை கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த மூலகமான காற்று தன்னைத்தானே சரிப்படுத்தும். அவ்வளோதான், முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள். நெருப்பு அதில் 4 சேனல் இருக்குது, 6 சேனல் இருக்குது. ஏன்னா நெருப்பு வந்தாச்சுனாலே 6. 6ல் எதில் கொடுத்தாலும் சிகிச்சை சரியாகும். அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டியது நெருப்பையும் நிலத்தையும் இணைக்கிற புள்ளி. அந்த இணைக்கிற புள்ளியில் கொடுக்கும்பொழுது நெருப்பும் சரியாகும், நிலமும் சரியாகும், அதோடைய தேவையும் பூர்த்தியாகும். அதுக்கு அடுத்த காற்றும் தனக்கான தேவையை பூர்த்தி செஞ்சுக்கும். இவ்வளவுதான், சிம்பிள். புரிஞ்சிச்சா? இப்போ கட்டுப்பாட்டு சுற்றுக்கு ஒரு விஷயத்தை பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து இதே மாதிரி நெருப்பு இருக்குது. நெருப்பு மூலகத்தை துடிப்பு இல்லை, நீர் மூலகத்தை துடிப்பு இல்லை, அதுக்கப்புறம் காற்று மூலகத்தை துடிப்பு இல்லை. இப்படி இருக்கு. நெருப்பு மூலகத்தை துடிப்பு இல்லை, நீர் மூலகத்தை துடிப்பு இல்லை, காற்று மூலகத்தை துடிப்பு. உடனே கண்ணு முன்னாடி 5 ஹோல்ஸ் வந்துடணும். இப்போ என்னென்ன இருக்குது? நெருப்பில் இல்லை, நீரில் இல்லை, காற்றில் இல்லை. ஃபஸ்ட்டு எது சீனியர் மோஸ்ட்? நெருப்பு தான். நெருப்பை தூக்கி அங்கே வச்சுருங்க. செகண்ட் சீனியர் மோஸ்ட் காற்று. காற்றை தூக்கி அந்த இடத்துல வச்சுருங்க. அடுத்தது நீர். நீரை தூக்கி அந்த இடத்துல வச்சுருங்க. நடுவில் நிலவில் கேப் இருக்குது. அப்போ கேப் இருந்துச்சுன்னா ஆக்கச்சுற்று இல்லை. நெக்ஸ்ட் டேர்னுக்கு போங்க. ஆக்கச்சுற்று இல்லை, கேப் வந்தாச்சு, அப்போ ஆக்கச்சுற்று இல்லை அப்படின்னா அடுத்த என்ன? கட்டுப்பாட்டு சுற்றுக்கு போங்க. ஃபஸ்ட்டு கட்டுப்பாட்டு சுற்றில் நெருப்பில் தானே ஸ்டார்ட் பண்ணுறோம். நெருப்பு. நெருப்புடைய மூதாய் யார்? நெருப்புடைய தாய் மரம், மரமுடைய தாய் நீர். அப்போ நீர் தான் நெருப்புடைய மூதாய். அப்போது நீரையும் நெருப்பையும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மூலகமான நிலம் தான் சரியா இல்லையா? பட் நமக்கு நிலம் பற்றி தேவையே இல்லை. ஏன்னா நிலம் வந்து நமக்கு நம்மளுடைய மூலக தேர்வில் நிலம் இல்லை. ஸோ இந்த கட்டுப்பாட்டு சுற்று சரி வராது, ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு காற்று. சரிங்களா? காற்று. காற்று அப்படின்னு ஒரு செகண்ட் சீனியர் மோஸ்ட் எடுத்துக்கிட்டோம். காற்றுடைய தாய் யார்? நிலம். நிலமோட தாய் யார்? நெருப்பு. அப்போது நெருப்பு தான் காற்றுடைய மூதாய். அப்போது நெருப்பு வந்து காற்றை கட்டுப்படுத்துச்சுன்னா அதுக்கு அடுத்த மூலகமான நீர் தன்னைத்தானே செயல்படுத்தும். வந்துருச்சா கட்டுப்பாட்டு சுற்றுல? அப்போது இது சரியான புள்ளி தெரிவு எது? நெருப்பையும் காற்றையும் இணைக்கிற புள்ளியில் சிகிச்சை கொடுத்தா நீர் சரியாகும். கட்டுப்பாட்டு சுற்று. அவ்வளோதான். நெருப்பு எப்படி பார்க்கணும்? ஃபஸ்ட்டு அதான் எது வந்து சீனியர் மோஸ்ட்டோ அதுலேருந்து போகும். அதுலேருந்து போயிட்டு அது சரி வரல கட்டுப்பாட்டு சுற்றுனா அடுத்தது பார்க்கணும். சரிங்களா? இப்படி தான் கட்டுப்பாட்டு சுற்று வரணும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இன்னொரு உதாரணம்